லாரி சங்கம் நாங்கள் இந்த பகுதியில் தண்டலம் பகுதியில் இன்னைக்கு மாபெரும் கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இதில் எங்கள் தொழிலை மிகவும் பாதுகாப்பாக நடத்த வேண்டும் என்று தீர்மானம் போட்டிருக்கோம். பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது, எந்த ஒரு விபத்தும் இந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் இனி எந்த ஒரு விபத்தும் நடக்கக்கூடாது, மெதுவாக சொல்ல வேண்டும். எல்லா வண்டிக்கும் தார் பாய் கண்டிப்பாக கட்டியே ஆகணும். ஏன்னா இப்போ ரோட்டில் போகிறவங்க எல்லாம் நம்முடைய சகோதரர்கள் தான். ஒரு மண் கட்டி விழுந்தாலும் ஒரு உயிர் சேதமாகிவிடும். ஒரு உயிர் போயிட்டா 1 கோடி கொடுத்தா கூட அந்த உயிரை நம்மளால் திரும்ப பெற முடியாது. அதனால் எங்கள் லாரி ஓனர்களுக்கு நான் என்ன சொன்னேன்னா, எல்லாமே தார்பாய் கட்டின்னு போனோம், பாதுகாப்பாக போக வேண்டும், அதிக ஸ்பீடு போகக்கூடாது. அதே மாதிரி இன்சூரன்ஸு கண்டிப்பாக வண்டிக்கு இன்சூரன்ஸ் இருக்கணும், டிரைவருங்க குடிச்சிருக்காங்களா இல்லையான்னு செக் பண்ணணும். இதெல்லாம் நலனை கருதி தான் இன்றைக்கி கூட்டம் போட்டிருக்கோம். சுமார் இதில் எங்கள் சங்கத்தில் 230 பேர் உறுப்பினர்கள் இருக்காங்க. சுமார் இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா 1000 லாரிகள் இருக்குது. எங்களை நம்பி ஒரு 10,000 குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை கொடுத்துன்னு இருக்கோம். இந்த பகுதியில் சவுடு கிரவலை நம்பி தான் நாங்கள் தொழில் பண்ணின்னு இருக்கோம். இந்த பகுதியில் கிரவல் குவாரி எதுவுமே கிடையாது. அதனால் ரெகுலராக எங்களுக்கு இந்த பகுதியில் தொழில் வேணும். நாங்கள் கலெக்டரை பார்த்து இந்த பகுதியில் தொழிலை மேலும் மேலும் குவாரிகளை விட்டால் தான் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்க முடியும். அதனால தான் இன்றைக்கி பொதுக்கூட்டம் போட்டிருக்கோம். போக்குவரத்து துறையுடைய விதிமுறைகளை மதிக்கணும். இதெல்லாம் விழிப்புணர்வு நாங்கள் எங்களுடைய சங்கத்தில் இருக்கிற லாரி உரிமையாளருக்கு எடுத்து சொல்லியிருக்கோம். மேலும் இந்த பகுதியில் சங்க வளர்ச்சிக்காக நாங்களே சப்ளையர்களுக்கு இனிமேல் ரோடு சப்ளை பண்ண மாட்டோம். ஏன்னா அவங்க எங்களுக்கு குறைஞ்ச வாடகை கொடுக்குறாங்க. நாங்களே எங்கள் சங்க உறுப்பினர்களும் ஆளுக்கு 5 லட்சம் 10 லட்சம் போட்டு இனி வரும் காலங்களில் நாங்களே சப்ளை எடுத்து பெரிய சைட்டு வேலைங்களை நாங்களே சப்ளை எடுத்து எங்களுடைய லாரியுடைய வளர்ச்சியை பெருக்க செய்யறதுக்காக இன்றைக்கி மீட்டிங் போட்டிருக்கோம்.